அன்பானவர்களே, சிறுவர் ஊழியம் செய்வது எப்படி என்கிற இந்த பயிற்சியிலே 2வது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். சிறு பிள்ளைகள் எவ்விதமாக கற்றுக்கொள்கிறார்கள். பல நேரங்களில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, வியந்திருப்பீங்க இல்லையா? இந்த சிஸ்டர் கதை சொல்லும்போது மட்டும் எல்லா பிள்ளைங்களும் கவனமாக கவனிக்கிறாங்களே, இவங்க மனப்பாட அவசரம் சொல்லி கொடுத்தா மட்டும் எல்லா பிள்ளைங்களும் கேட்ச் பண்ணிக்கிறாங்களே, இவங்க கிளாஸுக்கு போகிறதுக்கு பிள்ளைங்களாம் ரொம்ப ஆசையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. பல நேரங்களில் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், சர்ச்சில் அழகான பிரசங்கம் நடக்குது, தெய்வ செய்தியை அபிஷேகத்தோடு போதுகிறவர்கள் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சின்ன பிள்ளைங்க ஏன் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க. சில நேரம் நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் கிளாஸில் பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க பிரதர், ஒரே விளையாட்டு தான் அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த சிறு பிள்ளைகளுடைய கற்கும் திறன் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிட்டுனா அவங்களுக்கு ஈஸியாக அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், சிறு பிள்ளைகள் 5 முறையில் கற்றுக்கொள்கிறார்கள். முதலாவது முறை பார்ப்பதினால், ஒரு காரியத்தை பார்ப்பதினால் ஸோ இது இப்படியோ அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்கிறாங்க. இப்போ பார்க்குறதுல நமக்கு என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, வீடியோ போடுறது, அப்புறம் படம் காமிப்பது, நாமளே முன்னென்று செய்வது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது கற்றுக்கொள்கிறார்கள். 2வது வகையாக சிறு பிள்ளைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்றால், கேட்குவதன் மூலமாக. ஸோ அப்போ நம்ம யாராவது என்ன செய்யணும், நல்லா பேசணும், அவங்களுக்கு சொல்லணும். அப்போ நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க கற்றுக்கொள்கிறார்களாம். இன்னும் சில பிள்ளைங்க இருக்காங்க, நல்லா ஆய்வு செய்வதன் மூலமாக, ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக, அது அப்படியா என்று சொல்லி அவங்க தொட்டு உணர்ந்து பார்ப்பதினாலே, அவங்க செய்து பார்ப்பதினாலே கற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு வகையாகவும் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், நம்ம சொல்லி கொடுக்குறத அவங்க செய்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியும் கற்றுக்கொள்கிறாங்க. அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி, அப்போ சின்ன பிள்ளைங்க அதை போய் நான் ஆசீர்வாதம் பெறப்போகிறேன், நான் உண்மையாக இருக்க போகிறேன்னு சொல்லி அவங்க அதை ப்ராக்டிக்கலாக செய்ய வைக்கும்போது அந்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கும் என்று பார்க்குறோம். நாம் ஆண்டுடைய வசனத்தை, ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கிற நாமம் சிறு பிள்ளைகளுக்கு இதை கவனத்தில் கொண்டு இப்படி தான் அவர்கள் கற்கிறார்கள். ஆகவே என்னுடைய ப்ரோக்ராமில் அவங்க கற்கும் வகையாக நான் இந்தந்த காரியங்களை செய்து வந்தால் என் பிள்ளைகள் என்னிடத்தில் கவனமாக கவனிப்பார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள், சில பிள்ளைங்க பார்ப்பதுனால படிச்சிருவாங்க, சில பிள்ளைங்க வாசிக்கும் போது மனப்பாடம் செய்து கொள்வாங்க, சில பேருக்கு கேட்டாலே போதும் அவங்க மனசுக்குள்ளே அது பதிஞ்சிரும். சில பிள்ளைங்க செய்து பார்த்தால்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், இன்னும் அதிகமாக ஆழமாக கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகளில் 4 வகையாக இருக்கிறார்களாம். ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஷுவல் லேர்னர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தாலே போதும், என்னென்ன காரியங்கள் இது பார்க்கும்படியாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தா, போர்டில் எழுதுறது, அப்புறம் என்ன பிக்சர்ஸ் காமிக்கிறது, வீடியோ காமிக்கிறது, இதை பார்த்தாலே போதும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க. இன்னொரு வகையான பிள்ளைங்க இருக்காங்க, ஆடிட்டரி லேர்னர்ஸ். அப்படின்னா அவங்க எங்கே பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும், சத்தத்தின் வாயிலாக டீச்சிங் அது என்ன செய்யணும்னா அவங்க லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு சில குரூப் இருக்காங்க, அவங்க மோட்டார் லேர்னிங் சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க கை அசைவு, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது அவங்க கற்றுக்கொள்வாங்க. சரியா? இப்போ சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலாக செஞ்சு பார்க்குறது நிமித்தமாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு வகை பிள்ளைங்க நம்ம கிளாஸில் இருப்பாங்க, இந்த நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய கொடுக்குறோங்களா அசைன்மெண்ட்ஸ், அதாவது இந்த களிமண்ணை வச்சு ஒரு உருவம் செய்கிறது அல்லது ஒரு அந்த மாதிரி செய்யும்போது அதன் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இந்த 4 வகையான பிள்ளைகள் நம்முடைய இதில் இருப்பாங்க. அந்த 4 வகையான பிள்ளைகளையும் நம்ம ரீச் பண்ணும்படி நம்ம ப்ரோக்ராம்லேயும் அந்த விதமான காரியங்கள் இருக்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய சிறுவர் ஊழியத்தில் நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணுறோம் இல்லை, மூமெண்ட்ஸு, இசை கேட்குறாங்க, அவங்களும் செய்து பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனப்பாட வசனம் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ ஆடிட்டரி லேர்னிங் ரிப்பீட் பண்ண அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. வாய்ப்பாடுகள், மேக்ஸில் உள்ள ஃபார்முலாஸ் ரிப்பீட் பண்ண அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் லெசன் காமிக்கிறோம், அது அவங்களுக்கு இன்னும் ஆழமாக அது பதிகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பட் ஷோஸ்லாம் நம்ம அவங்கள என்டர்டெயின் பண்ணுறோம், பப்பட் மூலமாக அவங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம், கவுன்சிலிங் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ண வைக்கிறோம், ஜெபத்தில் நடத்துகிறோம். அவர்களை நம்ம இவ்விதமாக நடத்தும்போது
பிள்ளைகள் ஆச்சரியமாக நம்முடைய சண்டே கிளாஸில் வந்து கற்றுக்கொள்வாங்க, ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சுவைப்பதற்காக அவங்களுக்கு என்ன செய்கிறோம், சாக்லேட்ஸு, அவங்களுக்கு மற்ற காரியங்களாம் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாய் அந்த கிளாஸுக்கு வருவதற்கு, ஆண்டோடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே காரியங்களை கற்றுக்கொள்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் போது எலிசபெத் வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நானகர் அந்த குழந்தை துள்ளியது என்று பார்க்கிறோம். ஸோ 6 மாதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷம், கவலை, அப்புறம் அந்த அதிகமான சவுண்டு, இது எல்லாமே அவங்க கர்ப்பப்பையில் உணரத் தொடங்குகிறார்கள். அப்புறம் பிறந்த பிறகு அந்த தாயின் முகம் அதுக்கு தெரிகிறது, முகத்தை பார்க்கிறார்கள். பசியானால் அழுகிறார்கள், அவங்களுக்கு சந்தோஷமானால் சிரிக்கிறாங்க. ஸோ தே ஸ்டார்ட் டு கம்யூனிகேட் த லேர்ன். அப்புறம் அவங்ககிட்ட நம்ம பேச பேச அந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள், தாய் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். இவ்விதமாக பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கோம். த லேர்னிங் கெப்பாசிட்டி கீப்ஸ் ஆன் க்ரோயிங். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மெச்சூர்ட் ஆன பிறகு சர்ச்சில் உட்காந்தே நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம். அந்த அளவுக்கு நம்ம கற்றலில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். சரி, இப்போ நான் சுருக்கமாக இந்த லேர்னிங் ப்ராசஸை ஒரு பிரமிட் மாதிரி, ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பாருங்கள், கொஞ்சோடு மேலே ஒரு சின்ன அளவு இருக்குதுல, 10% ஆஃப் சில்ட்ரன்ஸ் வில் லேர்ன் பை ரீடிங். ஸோ அவங்க வாசிக்கிறதுனால ஒரு 10% பிள்ளைகளுக்கு மனசில் நிற்குமா, ஒரு 2 வாரம் கழித்து கேட்டிங்கன்னா. அதே இதை அவங்க நம்ம சொல்லி கொடுக்குறத கேட்டிருந்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட 20% அவங்க மனசில் இருக்குமா, 2 வாரம் கழித்து கேட்டோம்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்ப்பதினாலே, என்னென்ன காட்சிகளை அவங்க பார்ப்பதினாலே, ஒரு கார்ட்டூன் பிக்சர் அல்லது நம்ம ஃப்ளானல் போர்டு யூஸ் பண்ணி அந்த பார்ப்பதினாலே அவங்களுக்கு ஒரு 30% மனதில் இருக்குமா 2 வாரம் கழித்து கேட்கும்போது. ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் அல்லது ஒரு ஊருக்கு கூட்டு போய் அல்லது ஒரு இடத்தை காண்பித்து இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50%, அதாவது பார்க்கையும் செய்கிறாங்க, கேட்கையும் செய்கிறாங்க, அப்படின்னா 50% அது மனசில் தங்கியிருக்குமா. ஒருவேளை அவங்களோட நம்ம கலந்துரையாடி அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அப்படி கலந்து பேசி, கலந்து குரூப் ஸ்டடி மாதிரி, டிஸ்கஷன் மாதிரி, கவுன்சிலிங் மாதிரி செஞ்சோம்னா 70% அவங்களுக்குள்ள மனசில் தங்கியிருக்குமா. பார்த்து கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதே காரியத்தை அவங்களும் செய்து பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 90% அவங்களுடைய மனசில் அது அப்படி தங்கியிருக்கும் என்று பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ சண்டே கிளாஸில் சிறுவர் ஊழியத்தில் எதை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க, அந்த 90% இருக்குல்ல, நல்ல காரியம். அவங்க பார்க்கணும், கேட்கணும், சுவைக்கணும், ஸ்மெல் பண்ணணும், அப்புறம் அவங்களும் அதை செய்து பார்க்கணும், அவங்க சந்தேகங்களை அவங்க கேட்கணும். இப்படி நம்ம டீச் பண்ணோம்னா சிறுவர் ஊழியம் பாக்கியமாக இருக்கும். நம்ம நாட்டில் நம்ம சொல்கிறதெல்லாம் பிள்ளைங்க கேட்கணும்னு சொல்லி நம்ம டீச் பண்ணுறோம். வெளிநாட்டில் பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்ககிட்டருந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதற்கு ஏற்ற விதமாக பிள்ளைகளுடைய சந்தேகங்களை தீர்ப்பாங்க, பிள்ளைகளை அவங்களாக கற்றுக்கொள்ள ஊக்குவிப்பாங்க. இயேசு கூட ஒவ்வொரு ஆள்கிட்ட என்னென்ன பேசணுமோ அதுபடி பேசுனாங்க. காகங்களை பாருங்கள், ஆப்ஜெக்ட் லெசன். சரியா, விதைக்கிறவனு விதைகளை ஊமைகளை சொன்னார், அந்த விதை ஒரு ஆப்ஜெக்ட் லெசன். அப்புறம் சிறு பிள்ளைகளை காண்பிச்சு பரலோராட்சி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இயேசுடைய பிறப்பை கூட தூதர்களை கொண்டு மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க, நட்சத்திரத்தை கொண்டு வானசாஸ்திரிகளுக்கு சொன்னாங்க இல்லையா, தீர்க்கதரிசி இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் நாம் சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய செய்தியை எடுத்து சொல்லும் பொழுது இவளை எல்லாம் கவனத்தில் கொண்டு வந்தோம்னா நீங்கள் தான் த பெஸ்ட் டீச்சர், த பெஸ்ட் கம்யூனிகேட்டர், த பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சில்ட்ரன் ஒர்க்கர்.